ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோடய தோட்டத்தோட விலாக் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப பேசலாம் அவங்க கூட. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது செம்பருத்தி, ஸோ செகண்டு அரளி. சைடில் அதாவே வந்தது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். சில பிளான்ட்லாம் நான் வச்சது. ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்தே பிளான்ட்டிங் பிடிக்கும் எனக்கு, அதனால் அப்படியே வச்சது. ஸோ செம்பருத்தி பார்த்தோம், அரளி பார்த்தோம். இந்த செம்பருத்தியோட கிளை அப்படி உள்ளே வந்தது. ஸோ ஒயிட்டும் இருக்கும், நம்மள்ட்ட பிங்க்கும் இருக்கும். ஏற்கனவே இனிஷியலாக வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். பிங்க் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. நிறைய பேருக்கு கேட்குறவங்களாம் ஒடிச்சு கொடுக்குறது. இப்போயும் இது புஷ்ஷியாக இருக்குது. நீங்களும் வாங்க, உங்களுக்கு வேணா தருவேன். ஒயிட்டு நம்மள்ட்ட இருக்குது, பிங்க் இருக்குது. அழகாக பெருசாக பூக்கும், பெரிய 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 பூவாக பூக்கும். ஏன்னா இது பெரிய ஸ்ட்ரப்பு. இது பிளான்ட்டு ஹெர்பு ஸ்ட்ரப்புன்னு சொல்கிறது. இது வந்து ஸ்ட்ரப் டைப்பு. பெரிய மரமாகவும் கிடையாது, குட்டி செடியாகவும் இருக்காது, ஸ்ட்ரப் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செவர்லேயே அவங்க படர்ந்துருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. அது வந்து அட்வென்டிஷியஸ் ரூட்டுன்னு சொல்கிறது. அதை அப்படியே பற்றிக்கிட்டு அதே வளர்ந்துடும். வேறு எதுவும் நம்ம பண்ணவே சப்போர்ட்டாக கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ கிரவுண்டில் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் செவரில் அப்படியே அட்வென்டிஷியஸ் ரூட்ஸில் டெவலப் ஆகி மேலே போய் வளர்ந்துட்டாங்க. அவங்களே போயிட்டுருக்காங்க செவர் மேலே. இது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்ட்டு. முனையில் மட்டும் கொத்து கொத்தாக லீவ்ஸ் இருக்குங்க. பூக்கள் மாதிரியே இந்த முனையில் மட்டும் அடுக்கடுக்காக அந்த லீவ்ஸ் இருக்கும். அது பாருங்க, முனையில் மட்டும் கொத்து கொத்தாக லீவ்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி கூட இதை வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருதணி மரம்லாம் சைடில் பயங்கரமாக சாஞ்சி கிடக்கு. அதுக்கு ஒன் டைம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். இது கொய்யா மரம். கொய்யா மரம் ரொம்ப பெருசாக இருந்தது, சாஞ்சிருச்சு. அப்போ அதுலேருந்து டெவலப் ஆகி வளர்ந்துட்டு வராங்க. இவங்க வந்து மருதணி பெரிய மரம் தான். இதுவும் சாஞ்சிருச்சு. பாதியை வெட்டி போட்டோம், பாதி இருக்குது. இது மருதணி பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் சாஞ்சிருச்சு, சுத்தமாக போயிட்டு. அப்புறம் நிமித்தி வச்சு கட்டின பிறகு ஓரளவு இவங்க வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. நல்ல நிறைய காய் இருக்கும். நாட்டு சுண்டைக்காய் அதிலே 2 டைப்ஸ் இருக்குது, நாட்டு சுண்டைக்காய், காட்டு சுண்டைக்கான்னு சொல்லிட்டு. நான் காட்டு சுண்டைக்காய் வந்து இந்த வத்தல்லாம் போடுவாங்க. இந்த மலைவாழ் மக்கள் வந்து வத்தல்லாம் போட்டு கொண்டு வந்து விற்பாங்க. பட் இது வந்து நம்ம வந்து டெய்லி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் வெண்டைக்காய், சுண்டைக்காய் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இது ஆடுதுடா. அந்த கஷாயம் போட்டு குடிக்கிறது கொண்டு வந்து வச்சது, அது ஆடுதுடா. ஓகேயா? இது மருதணி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மருதணி சூப்பராக சமைக்கும். ஒரு வீடியோ கூட போட்டேன் நான். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, வெறும் இலை வச்சு அரைச்சாலே பயங்கரமாக வருங்க. ஸோ ஆடுதுடா ஸ்பெஷலு. நமக்கு வந்து சளிக்கு ஆடுதுடா இருக்குது, துளசி இருக்குது வீட்டில், அந்த சிகப்பு வெத்தலை, இது எல்லாமே வந்து சளிக்கு கஷாயம் போட்டு குடிக்கலாம். பையனுக்கு ஜோயலுக்கு வந்து மாத்திரை கொடுத்து பாடியே டெவலப் ஆகவே போயிடுச்சு. அப்புறம் இந்த கஷாயம் கொடுத்தோம். இது பசலிக்கீரை. ஸோ கிரவுண்டில் அதாவே சும்மா ஊனி வைக்கிறது, அதாவே வந்துருப்பாருங்க. என்றைக்காச்சும் அர்ஜென்ட்டுக்கு காயெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு எடுத்து அதை சமைச்சிடலாம். பசலி நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். அந்த இது தோட்டம் ஃபுல்லாகவே எம்டி பிளேஸ் எல்லாமே இந்த பசலி வந்து நிறைஞ்சிருக்கும். அந்த பிங்க் கலர் பூ பாருங்களேன், அதான் அடையாளம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்ப டெண்டராக இருக்கும் அந்த இது காம்பு கிள்றதுக்குமே. அதெல்லாம் நமக்கு தெரியும், அதான் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து கருவேப்பிலை மரம் சாஞ்சிருச்சு, சைடில் வந்து வளருது. மரம் சாஞ்சி விழுந்துருச்சு. ஸோ வந்து சைடில் அந்த கிளைகள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்துட்டுருக்குங்க. ஓகே, அதெல்லாம் கருவேப்பிலை. ஓகே, குட்டி குட்டியாக கருவேப்பிலை வந்துருக்கு. ஒடிச்சிட்டு போயிடுவாங்க. யார் வேணாலும் ஒடிச்சிட்டு போகலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே, அந்த சைடு வந்து காம்பவுண்டு ஷார்ட்டாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது முருங்கை சாஞ்சிருச்சு, வெட்டி விட்டாச்சு. ஸோ முருங்கை கொஞ்சமாக சின்னதாக வந்துக்கிட்டு இருக்குது. பாதியோட வெட்டியாச்சு. ஏன்னா ஹைட்டு ரொம்ப போயிட்டு யூஸ் இல்லாமல் போயிட்டுங்க. அப்புறம் ஷார்ட்டாக வெட்டி விட்டதோட நம்ம ஈஸியாக பறிச்சிக்கலாம் முருங்கை. ஸோ அப்போக்கப்போ எடுத்துக்க வேண்டியது தான். ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம வீடியோவில் கூட, என்ன சமையல் பண்ணாலும் முருங்கையை கொஞ்சம் உருவி போட்டு செஞ்சுருவாங்களாம். என்ன கூட்டு பொரியல் என்ன பண்ணாலும், குழம்பு என்ன வச்சாலும், அதாவது வெஜ் ஐட்டங்கள் குழம்பு என்ன வச்சாலும் கொஞ்சம் வந்து உருவி போட்டுருவாங்க. இது கொய்யா மரம் ஏற்கனவே நம்ம சொன்னது. காய்கறிலாம் ஸ்வீட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அது. ஓகே, இது முருங்கை நம்ம காமிச்சாச்சு. இது அடுத்த ஸ்ட்ரீட்டு, இது பக்கத்து வீடுகள், ஆப்போசிட் வீடுகள். ஓகே, இங்கே ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னாக்கா, நான் காலையிலே போய் எடுக்கும்போது இதை ஷால்லாம் போட்டு மஃப்ளர்லாம் கட்டிட்டு ஸ்கார்ஃப்லாம் போட்டு